ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ரைஸ் தான். நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போன்லெஸ் சிக்கனில் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு 65 தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் காரத்தை மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், முட்டை அப்புறம் ஒன்று உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க. கையால் மிக்ஸ்அப் பண்ணால் நமக்கு நல்லா சீக்கிரம் ஊறிடும். கையால் மிக்ஸ்அப் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரத்துலேயே ஊற வச்சுக்கோங்க. நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் எல்லாம் ஊறட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம எண்ணெயை சூடு பண்ணி நம்ம ஒவ்வொரு பீஸாக பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் தாராளமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் நமக்கு வேகும். எண்ணெய் மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் சிக்கன். ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் சிக்கனு. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கரும் மாறி இருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதேமாரி எல்லா சிக்கனையும் நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஆறுனதும் இந்தமாரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கலாம். இப்போ அந்த பொரிச்ச எண்ணெயை ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறிடுச்சு. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து பீன்ஸ், கேரட் உங்கள்கிட்ட என்னென்ன காய் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ் எது இருந்தாலும் ஆட் பண்ணி, குடமிளகா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம்தான். லைட்டாக உப்பு போட்டால் சீக்கிரம் நமக்கு காய் வேகும். சிம்லேயே வச்சு ஒரு வதக்கிட்டே இருங்க, வெந்துடும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கை அளவு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதையும் நல்லா வதங்கட்டும். வதங்குறதுலேயே நம்ம காயெல்லாம் வெந்துடும். இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ காய். இப்போ நடுவில் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக. அவ்வளோதான். இப்போ அதை நல்லா மிக்ஸ்அப் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் நமக்கு முட்டை. அப்போ தான் அந்த காயோட சேரும். அதனால தான் நம்ம இதிலே ஆட் பண்ணுறோம். தனியாகவும் நீங்கள் செஞ்சு பொரித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இப்போ வதக்குனதும் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி நான் தனியாக வேக வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சோயா சாஸ், மிளகுத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கொஞ்சமாக நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். கடையில் கேட்டால் அது கிடைக்கும் நமக்கு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண பார்த்தீங்களா, அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸுங்கிறது கடையில் இருக்கும், கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்குனா அவ்வளோதான், சுவையான சிக்கன் ரைஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.